ஜெனஸ் ஒன் பஞ்ச் மேன்ல இருக்க ஒரு தரமான சைபா இருக்கு. எஸ் கிளாஸ் ஹீரோ இவனோட ரேங்க் வந்து 14th. ஜெனஸ் வந்து மற்ற ஹீரோஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள கம்பேர் பண்றப்போ நிறைய தரமான பவர்ஃபுல்லான அட்டாக்ல வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்பான். அதுக்கு மெயின் காரணமா இருக்குது இவன் சைபா இருக்கனால. இந்த வீடியோல ஜெனஸ் யூஸ் பண்றதுலயே தரமான 10 பவர்ஸ் தான் பார்க்க போறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல ஹை பாயிண்ட் இருக்கும், அதையும் தட்டி விட்டுருங்க. 10th சர்ச்சிங் ஐ. இந்த ஐ எப்படி ஒர்க் ஆகும்னா, ஒரு டார்கெட்டை லாக் பண்ணிட்டான்னா அவங்க மூவ் ஆகுறாங்கன்னு வச்சுக்கங்களே, அவங்கள வந்து இவனால ட்ராக் பண்ண முடியும். அது மட்டும் கிடையாது, குறிப்பிட்ட சரௌண்டிங்கை வந்து இவனால சர்ச் பண்ணி பார்க்க முடியும். அப்புறமா ஹீட் இருக்கு இல்லையா, அதையும் இவனால மெஷர் பண்ண முடியும். இன்னொன்று ரொம்ப பிளஸ்ஸான ஒன்று, ஒருத்தவங்களை லாக் பண்ணிட்டான்னு வச்சுக்கங்களே, அவங்களோட எனர்ஜியையும் இவனால சென்ஸ் பண்ண முடியும். இது வந்து ஒன் பஞ்ச் மேன்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. ஏன்னா இப்போ சைல்ட் டெம்பரர் மாதிரி ஒரு கேரக்டரை பார்த்துட்டு இவங்க பவர்ஃபுல்லா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு மிஸ்கால்குலேஷன் பண்றதுக்கான சான்ஸுங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த ஐ இருக்கனால இவனால அவங்களோட பவர் வந்து சென்ஸ் பண்ண முடியும். அதனால அட்டாக் பண்றப்போ அதுக்கு ஏத்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி இவனால அட்டாக் பண்ணவும் முடியும். அதுக்கெல்லாம் இந்த ஐ வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த ஐ யூஸ் பண்றப்போ ஸ்மோக் ஸ்கிரீன் யூஸ் பண்ணி இதை அவாய்ட் பண்ண நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களே, அப்போ வந்து அவாய்ட் பண்ண முடியாது. இது வந்து அவங்கள சர்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறமா அந்த ஐலேயே வந்து ஃபிளாஷ் ஐன்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுவான். இது எப்படின்னா, ஒரே டைம்ல நிறைய அமௌண்ட் ஆஃப் லைட்டை வந்து ரிலீஸ் பண்ணும். அப்படி பண்றப்போ என்ன ஆகும்னா, ஆப்போனண்டோட ஐ இருக்கு இல்லையா, அது ஒரு செகண்ட் வந்து பிளாங்க் ஆகும்ல. ஸோ அந்த டைமை யூஸ் பண்ணி இவன் வந்து அட்டாக் பண்ணிப்பான். இதெல்லாம் சர்ப்ரைஸ் அட்டாக் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னதான் இந்த ஐ இவனுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாவே இருந்தாலும் எல்லாருக்கும் அகைன்ஸ்டாவும் இந்த மாதிரி ஒர்க் ஆகுமானா அப்படி ஆகாது. இப்போ வந்து ஒருத்தவங்களோட மூவ் ட்ராக் பண்றான் இல்லையா, சைத்தாமாவுக்கு அகைன்ஸ்டா வந்து யூஸ் பண்ணியிருப்பான். பட் அவர் ரொம்ப ஸ்பீடா இருக்கனால அந்த ஐயால அவர் மூவ் வந்து ட்ராக் பண்ண முடியாது, கன்ஃபியூஸ் ஆயிருந்திருக்கும். ஸோ ரொம்ப ஓவர் ஸ்பீடா இருக்காங்கன்னு வச்சுக்கீங்களே, அவங்களுக்கு அகைன்ஸ்டா இந்த ஐங்கிறது அந்த அளவுக்கு யூஸ் கிடையாது. பட் ஒரு சில எனிமிக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்றப்போ இந்த ஐங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 9th இவனோட அப்கிரேட்ஸ். ஜெனஸ் வந்து அப்கிரேட் ஆயிட்டானாலே அவனோட ஹேண்டில் இருக்கு இல்லையா, அது இதுக்கு முன்னாடி இருந்ததோட டியூரபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆயிரும். அதே மாதிரி அட்டாக் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ஸோ நிறைய ஃபீச்சர்ஸையும் அதுல வந்து ஆட் பண்ணியிருப்பான். சைத்தாமாக்கு அகைன்ஸ்டா வந்து பேட்டில் பண்ணுவோம் இல்லையா, அப்போதைக்கு இவனோட வந்து ஹேண்ட் இருக்குல்ல, அது நல்லாவே அப்கிரேட் வந்து பண்ணியிருப்பான். ஃபுல்லா பிளாக் கலர்ல இருக்கும், அதுல நிறைய ஹோல்ங்கிறது இருக்கும். கேனன் அட்டாக் இருக்கு இல்லையா, அதை பெட்டரா யூஸ் பண்றதுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ்ங்கிறத வந்து அதுல ஆட் பண்ணியிருப்பான். ஸோ அதே மாதிரி இந்த ஹேண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து சூப்பராகவும் அப்கிரேட் பண்ணுவான். இவனோட பவர்ங்கிறது அவனோட கோர்ல இருந்தானே ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த கோரை ஸ்ட்ரெயிட்டா அவனோட ஹேண்ட்ல எடுத்து வச்சு ஒரு கேனன் அட்டாக்கை அவனால பண்ண முடியும். பட் அது நார்மல் ஹேண்ட் இருந்ததுன்னு வச்சுக்கீங்களே, அதுல வந்து அவனால பண்ண முடியாது. ஸோ அதை பண்றதுக்கு இவனோட ஹேண்ட் வந்து அப்கிரேட் பண்ணணும். ஒரு பாக்ஸ்ல எடுத்துட்டு வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதை வச்சு இவனோட ஹேண்ட் வந்து அப்கிரேட் பண்ணிப்பான். நம்ம அயன்மேன்ல பார்க்குறோம் இல்லையா, அதே மாதிரி அப்கிரேட் பண்ணிட்டு அந்த கோர் எடுத்து அவனோட ஹேண்ட்ல வச்சுட்டு கேனன் அட்டாக் வந்து யூஸ் பண்ணுவான். ஸோ அப்படி பண்ணணும்னா அவனோட ஹேண்டை வந்து அப்கிரேட் பண்ணியிருந்திருக்கணும். ஸோ அதே மாதிரி லெக்கையும் வந்து நிறைய அப்கிரேட் வந்து பண்ணியிருந்திருப்பான். அதுல ரொம்ப மேஜரா இருக்குது வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஜம்ப் ஆகி போறான் இல்லையா, ஸோ போறப்போ லேண்ட் ஆகுறதுக்கு அஃபெக்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக ஷாக் அப்சர்வர்லாம் கூட அதில் யூஸ் பண்ணி அதை வந்து ரொம்ப ஸ்மூத்தா வந்து லேண்ட் ஆகியிருந்திருப்பான். இந்த அப்கிரேட்ல இன்னொன்று என்ன ரொம்ப ஒரு பெரிய பிளஸ்னா, இப்போ மற்ற ஹீரோஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு பவர்ல இருந்து இன்னொரு பவருக்கு போறதுக்கு நிறைய ட்ரைனிங் எடுக்கணும். ஸோ வருஷக்கணக்கா ட்ரைனிங் எடுத்தாதான் அந்த பவர் வந்து அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். பட் ஜெனஸுக்கு வந்து அப்படி கிடையாது, ஒரே அப்கிரேட்ல அவங்களால அந்த பவர் வந்து அச்சீவ் பண்ண முடியும். 8th இந்த அட்டாக் வந்து ஒரு சூசைட் அட்டாக் தான் நம்ம எடுத்துக்க முடியும். இப்போ ஜெனஸ் வந்து பேட்டில் பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுக்கீங்களே, ஸோ அவனால பேட்டில் வின் பண்ண முடியல, வேற ஒரு ஆப்ஷனே இல்லைன்னு தெரிஞ்சு வந்ததுன்னா அப்போதைக்கு ஒரு அட்டாக் வந்து யூஸ் பண்ணுவான். ஸோ என்னன்னா, அவனோட கோர் இருக்கு இல்லையா, அந்த கோர் வந்து ஆக்சுவலா வந்து நியூக்ளியர், அதுல இருந்தா எனர்ஜியை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அவன் வந்து பேட்டில் வந்து பண்ணுவான். பட் ஒரே செகண்ட்ல நிறைய அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை அதுல இருந்து ரிலீஸ் பண்ணுவான். ஸோ அப்படி ரிலீஸ் பண்றப்போ ஒரு பெரிய வெடிப்பே அங்கே வந்து ஏற்படும். ஸோ நியூக்ளியரா இருக்கனால அதோட எஃபெக்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். இது ஃபர்ஸ்ட் நம்ம ஜெனஸை பார்க்குறப்ப யூஸ் பண்ண போயிருந்திருப்பான். மஸ்கிட்டோ மான்ஸ்டர் இருக்கா இல்லையா, அவளுக்கு அகைன்ஸ்டா அவனால வின் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சோடனே இதை யூஸ் பண்ண வந்து போயிருந்திருப்பான். பட் சைத்தாமா வந்து ஒரு தரமான சம்பவத்தை பண்ணனால அந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணாம இருந்திருப்பான். இதோட எஃபெக்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னா, 5 கிலோமீட்டர் சரௌண்டிங் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாவே பாதிக்கப்படும். ஸோ இதுல ஒரு டேஞ்சர் இருக்கு, நிறைய ஹீரோஸால இந்த பவர்ல இருந்து எஸ்கேப் ஆக முடியாது, அவங்க வந்து அஃபெக்ட் ஆவாங்க. அதுலயும் பீப்புளா இருந்தாங்கன்னா அவங்களும் அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ அதனால எல்லா டைமே உன்னால இந்த அட்டாக் வந்து யூஸ் பண்ண முடியாது. 7th சூப்பர் ஸ்பீடு. ஜெனஸ் சைபார்க்கா இருக்கனால இந்த ஸ்பீடுங்கிறதுலாம் அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகணும்னு வச்சுக்கீங்களே, அவன் பாட்டு ரொம்ப ஸ்பீடா போயிட்டே இருப்பான். நார்மல் ஹீரோஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள கம்பேர் பண்றப்போ ரொம்பவே ஸ்பீடா தான் இருந்துட்டு இருப்பான். ஸோ இந்த ஸ்பீடுங்கிறது ஏன் ரொம்ப பிளஸ்ஸா இருக்குன்னா, ஒருத்தவங்க அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி இவனால ரியாக்ட் பண்ண முடியும். சோனிக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்ணிருப்பான் இல்லையா, அப்போதைக்கு இவனோட ஸ்பீடை வந்து நம்ம பார்க்கலாம். சோனிக் இருக்கான் இல்லையா, இவனோட ஸ்பீடு வந்து சவுண்டோட ரொம்ப ஸ்பீடா இருப்பான். சைத்தாமாவை அட்டாக் பண்றதுக்காக வந்திருப்பான். அப்போதைக்கு அவனோட சிசியப்ல நான் இருக்கேன்டா, என்னையை தாண்டி நீ போடான்னு சொல்லிட்டு ஜெனஸுக்கும் சோனிக்கும் வந்து ஒரு பேட்டில்ங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அதில் ஸ்டார்டிங்ல இவனோட ஸ்பீடை வச்சு ஓவர் கம் பண்ணிட்டு இருப்பான். 6th ஹேண்ட் டு ஹேண்ட் பேட்டில்.
இவன் சைபார்க்கா இருக்கறனால நிறைய கேனன் அட்டாக் இல்லைன்னா எனர்ஜி பேஸ்டு அட்டாக் தானே பார்க்குறோம். ஸோ அது இல்லாமலும் ஹேண்ட் டு ஹேண்ட் பேட்டில் இருக்கு இல்லையா, அதையும் தரமா பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தான் ஜெனஸ். பட் ஒன் பஞ்ச் மேல இருக்க நிறைய கேரக்டர்ஸ் வந்து ஹேண்ட் டு ஹேண்ட் பேட்டில தாண்டி அவங்களோட பவர்ஸ்ங்கிறது வந்து எங்கேயோ அதிகமா போறவங்களா நிறைய பேர் இருக்காங்க. ஹேண்ட் டு ஹேண்ட் பேட்டிலையுமே காரோ மாதிரி இன்னும் ஒரு சில பேர்லாம் வேற லெவல்ல பேட்டில் பண்றவங்களா இருக்காங்க. பட் ஜெனஸாலையும் ஹேண்ட் டு ஹேண்ட் பேட்டில்ங்கிறது வந்து பெட்டராகவே பண்ண முடியும். ஸோ நிறைய பஞ்சஸ் நிறைய கிக்கர்ஸ் எல்லாம் வந்து தரமா பண்ணியிருந்திருப்பான். எல்டர் சென்டிபீட் இருக்கார் இல்லையா, அவருக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்றப்போ தரமான அட்டாக் வந்து அவன் கண்ணிலே வந்து போட்டுட்டு இருந்திருப்பான். ஹேண்ட் டு ஹேண்ட் பேட்டிலையுமே ஜெனஸால வந்து நல்ல லெவலுக்கு பண்ண முடியும். 5th டிட்டாச்சபிள். இது வந்து செம்ம சூப்பரான ஒண்ணு. இவன் வந்து ஃபர்ஸ்ட் G4 அகைன்ஸ்டா பேட்டில் பண்ணுவான் இல்லையா, அப்போதைக்கு ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் வந்து பண்ணியிருப்பான். என்ன பண்ணுவான்னா ரொம்ப லாங் ரேஞ்சில இருந்து அவனை வந்து பஞ்ச் பண்ணி இருந்திருப்பான். இவனோட ஹேண்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணனால அவன் வந்து அதை எதிர்பார்த்திருக்க மாட்டான். ஸோ அப்போதைக்கு பாத்தீங்கன்னா அந்த ஹேண்டை வந்து ஒரு ரோப்னால கனெக்ட் பண்ணி இருந்திருப்பான். பட் ஒரு அப்கிரேட் அப்பவுமே அது செம்மையா இம்ப்ரூவ் பண்ணியிருந்திருப்பான். அதுலயும் G4 டிஃபீட் பண்ணலையா, அதுக்கப்புறமா அவனோட பாடி பார்ட் எடுத்து இவன் அப்கிரேட் பண்ணியிருந்தான்ல, அதுல செம்ம சூப்பராகவே வந்து அப்கிரேட் வந்து பண்ணியிருந்திருப்பான். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா அந்த ரோப்புங்கிறது இருக்காது, அதை ரிமோட் மூலமாவே இவனால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு பூஸ்ட் கொடுத்து டக்குன்னு வந்து ஒரு அட்டாக்ங்கிறத வந்து பண்ணுவான். ராக்கெட் பஞ்ச் அட்டாக். இப்போ வந்து ஹேண்டை தனியா பிரிக்கிறான்னு வச்சுக்கீங்களே, அது வெறும் ஹேண்டா மட்டும் இருக்காது, அதுலயும் நிறைய வெப்பன்கிறதெல்லாம் இருக்கும். காரோக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்றப்போ பார்த்துருக்கலாம், ரோப் யூஸ் பண்ணி அவனை அப்படியே வந்து பிடிச்சிருந்திருப்பான். ஸோ இதனால என்னன்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து இவனால பேட்டில் பண்ண முடியும். லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து பேட்டில் பண்றப்போ இந்த பேட்டில் ஃபீல்டையும் இவனால கண்ட்ரோல் பண்ண முடியும். எல்டர் சென்டிபீட் இருக்கான் இல்லையா, அவனுக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்றப்போ என்னோட பாடி பார்ட்டை திரும்ப அட்டாச் பண்ணி சூப்பரா தரமான அட்டாக் வந்து அவனுக்கு போட்டுக்கிட்டு இருந்திருப்பான். அவனோட பாடி பார்ட் இருக்கு இல்லையா, அதை தனித்தனியா பிரிச்சு அதுல நிறைய மிஷின்ஸ் எல்லாம் வச்சு கூட இவனால ஒரு எனிமியை வந்து அஃபெக்ட் பண்ண முடியும். 4th இவனோட டாக்டிக்கல். ஸோ ஜெனஸ் எப்படின்னா ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு கேரக்டர். இவனோட பவர் என்னன்னு சொல்லிட்டு இவனுக்கு தெரியும். ஆப்போனன்ட் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காங்க அப்படிங்கிறது இவனுக்கு தெரியும். ஸோ பேட்டில் நடந்துட்டு இருக்கப்பவே இவனோட வீக்னஸையும் ஃபைண்ட் பண்ணிடுவான். அதே மாதிரி ஆப்போனண்டோட வீக்னஸையும் வந்து ஃபைண்ட் பண்ணுவான். அப்போ அதுக்கு சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி எப்படி பேட்டில் பண்ணணுங்கிறத அனலைஸ் பண்ணி பேட்டில் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஆல்ரெடி வந்து அப்கிரேட் பண்றப்ப என்ன பண்ணுவான்னா, இதுக்கு முன்னாடி அவன் பேட்டில் பண்ணிருக்கான் இல்லையா, அதுல இருந்த டேட்டாஸை எடுத்து தான் அப்கிரேடுங்கிறது பண்ணுவான். அதுவுமே அவனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இப்போ இதே எல்டர் சென்டிபீட்டுக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்ணாலையா, அப்போதைக்கு என்ன பண்ணிருப்பான்னா அவனோட கண்ணுல தரமான ஒரு அட்டாக் போட்டு இருந்திருப்பான். அதுவும் எப்படின்னா அவனோட ஹேண்ட் இருக்கு, அதுல 2 பிளேடை வர வச்சு அடிச்சு அப்படியே சதைச்சிருந்திருப்பான். ஸோ அதுக்கப்புறம் எல்டர் சென்டிபீட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான். பெருசா அவன் மேல வந்து கேனன் அட்டாக் யூஸ் பண்ணாலுமே அந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆயிருக்க மாட்டான் இல்லையா, அதனால என்ன பண்ணுவானா அவனோட டீத்தை உடைச்சிக்கிட்டு அவனோட உள்ளவே போயிருவான். அதுக்கு வந்து அவனோட லெக் இருக்குல்ல, ஸோ அந்த லெக் இல்லையா, அதுல ஒரு பிளேடை வர வச்சு பல்ல உடைச்சு ஒரு பூஸ்டை கொடுத்து உள்ள போயிருவான். உள்ள போயிட்டு இன்சினரேஷன் கேனன் அட்டாக் வந்து யூஸ் பண்ணுவான். ஸோ அப்படி பண்றப்போ வந்து அவன் அஃபெக்ட் ஆவான். இந்த மாதிரி பேட்டில் போயிட்டு இருக்கப்போ ஒரு சிச்சுவேஷனுக்கு என்ன அடாப்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத கரெக்டா அனலைஸ் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி பேட்டில் பண்றக்கூடிய ஒரு கேரக்டர் தான் ஜெனஸ். 3rd மிஷின் கன். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அட்டாக். ஸோ இது வந்து நிறைய டைம் நம்ம பார்த்திருப்போம். ஸோ ஒரு டைம் இப்பவும் இதோட பவர்ங்கிறது வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்கும். ஸோ இந்த அட்டாக் எப்படின்னா பார்க்குறப்ப ஒரு பஞ்ச் பண்ற மாதிரி தான் நமக்கு தெரியும். பட் ஒரே டைம்ல நிறைய பஞ்சஸ் வந்து பண்ணுவான். இதனால என்ன ஒரு பெரிய பிளஸ்னா எனிமி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஸோ அதனால அதை டார்ச் பண்ணவும் முடியாது, பிளாக் பண்ணவும் முடியாது. ஏன்னா அவ்வளோ அட்டாக் வந்து ஒரே டைம்ல வந்து வரும். ஸோ அதனால எனிமி வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகம். இவனோட பஞ்ச் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும்னா, டீப் சீ கிங் இருக்கான் இல்லையா, அவனுக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்றப்போ ஜெனஸ் ஒரு பஞ்ச் பண்ணுவான். அந்த பஞ்சில் அவனை அடிச்சு தெறிக்க விட்டுருவான். ரொம்ப தூரத்துக்கு போயிட்டு இருந்திருப்பான். அப்படி ஒரு தரமான பஞ்சை வந்து ஜெனஸ் வந்து பண்ணிட்டு இருந்திருப்பான். 2nd டியூரபிலிட்டி. இவனோட டியூரபிலிட்டிங்கிறது மற்றவங்கள கம்பேர் பண்றப்போ எப்பவுமே ரொம்ப அதிகமா இருக்கும். காரணம் என்னன்னா மற்ற எல்லாருமே வந்து ஹியூமன். ஸோ அதனால அவங்க டயர்ட் ஆகிறதுக்கான சான்ஸ்ங்கிறது ரொம்ப அதிகம். பட் ஜெனஸுக்கு வந்து அப்படி கிடையாது. அவன் சைபார்க்கா இருக்கனால அந்த மெட்டல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அது நார்மலா ஹியூமனை கம்பேர் பண்றப்போ எப்பவுமே டியூரபிலிட்டி அதிகம். அதுலயே அவன் அப்கிரேட் பண்ணிட்டு இருக்க அதோட டியூரபிலிட்டி இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். இன்னும் பெரிய பிளஸ் என்னன்னா அவனால பெயினை வந்து ஃபீல் பண்ண முடியாது. எல்டர் சென்டிபீட் வந்து இவனை 2ஆவே பிச்சிருவான் இல்லையா, அப்போ கூட அவனுக்கு வந்து பெயின் வந்து இருந்திருக்காது. இந்த பேட்டிலும் கிடையாது, நிறைய பேட்டில் இப்போ வந்து அவனுக்கு பெயின்ங்கிறது இருந்திருக்காது. இதனால பயம் இல்லாம பேட்டில் பண்ண முடியும். ஸோ இந்த டியூரேஷன் அதிகமா இருக்கனால இன்னொரு என்ன ஒரு பெரிய பிளஸ்னா எனிமியோட வீக்னஸை ஃபைண்ட் பண்றதுக்கான சான்ஸ்ங்கிறது அதிகமா இருக்கும். இதுக்கெல்லாம் இந்த டியூரபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. பட் பெயினை எப்பவுமே ஃபீல் பண்ணிருக்க மாட்டானா, அப்படி கிடையாது. டீப் சீ கிங் இருக்கான் இல்லையா, அவனுக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்ணிட்டு இருக்கப்போ அவன் வந்து ஒரு ஆசிட் வந்து யூஸ் பண்ணுவான். ஸோ ஒரு குழந்தைக்கு அகைன்ஸ்டா அதை யூஸ் பண்ண போவான். அப்போதைக்கு அந்த குழந்தைய சேவ் பண்றதுக்காக ஜெனஸ் போய் வந்து அந்த ஆசிட்டை வந்து ஸ்டாப் பண்ணிருப்பான். பட் அது அவன் மேல பட்டப்போ அந்த பெயினை வந்து ஃபீல் பண்ணிருப்பான். ஸோ அந்த ஒரு டைம் மட்டும் நம்ம பெயினை ஃபீல் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்சினரேஷன் கேனன் அட்டாக். இதுதான் இவனோட சிக்னேச்சர் அட்டாக். ஒரு பேட்டில் நடந்துகிட்டு இருக்கு, அந்த எனிமி வந்து ரொம்ப அப்பர் ஹேண்ட்லயே இருந்துகிட்டு இருக்காங்க. இவன் டிஃபீட் பண்ண நினைச்சிட்டான் அப்படின்னா அப்போதைக்கு போடக்கூடிய அட்டாக் தான் இந்த கேனன் அட்டாக். இந்த கேனன் அட்டாக் ஸ்டார்டிங்லேயே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ இந்த அட்டாக் போறப்போ சைத்தாமா அதுக்கப்புறமா எல்டர் சென்டிபீட் இருக்காங்க இல்லையா, இவங்களுமே ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சனா இருந்தால்தான் அவங்களால அந்த அட்டாக்ல இருந்து எஸ்கேப் ஆக முடியும். இல்லைன்னா அவங்களை கில் பண்ணதோ இல்லையோ ரொம்ப அளவுக்கு இவனால டேமேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த அட்டாக் வந்து அவங்களை பண்ணி விட்டுரும். பட் இந்த அட்டாக்கையுமே ஒரு டைம் வந்து அப்கிரேட் பண்ணி வேற லெவல்
லெவல்ல கொண்டு போயிருப்பான். அதுலயும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக் வந்து யூஸ் பண்ணுவான். அந்த அட்டாக் சைத்தாமாவோட நார்மல் பஞ்ச் லெவலுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய கம்பேரிசன்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலா வந்து அப்படி கிடையாது. பட் இவனோட கேனன் அட்டாக் வந்து ரொம்ப ரொம்ப பூஸ்ட் ஆயிருந்திருக்கும். ஸோ அதனால தான் அப்படி வந்து கம்பேர் பண்ணியிருந்திருப்பாங்க. சைத்தாமா வந்து ஒரு மெட்டெயரை வந்து பஞ்ச் பண்ணியிருப்பாரு. அந்த பஞ்சில அந்த மெட்டெயர் வந்து சிதைஞ்சிருந்திருக்கும். ஸோ அதே மாதிரி ஜெனஸும் பண்ணியிருந்திருப்பான். இவனோட கோர் இருக்குல்ல, அதுல இருந்து நிறைய அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை யூஸ் பண்ணி ஒரு கேனன் அட்டாக் வந்து யூஸ் பண்ணுவான். ஸோ அப்படி பண்றப்போ என்ன ஆகும்னா, சைத்தாமா வந்து ஒரு மெட்டெயரை வந்து காலி பண்ணார் இல்லையா, அதே மாதிரி இந்த கேனன் அட்டாக்கும் அதை அழிச்சிருந்திருக்கும். ஸோ அதனால அதை கம்பேர் பண்ணியிருப்பாங்க. பட் அப்படி கிடையாது. சைத்தாமாவோட நார்மல் பஞ்ச் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். பட் இதுக்கு முன்னாடி இருந்த கேனன் அட்டாக்கை விட இந்த அட்டாக் வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்திருக்கும். டிராகன் லெவல் த்ரெட்ல இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன், நிறைய பேரை கூட இந்த அட்டாக்ல அவனால ஈஸியா வந்து சமாளிக்க முடியும். பட் இதுல நிறைய டேஞ்சர் இருக்கு. அவனோட கோர்ல இருந்து அதிகமான எனர்ஜி எடுத்து யூஸ் பண்றதுனால அது டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. டியூரபிலிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. 10 செகண்ட் மட்டும் தான் அந்த பவர்ல வந்து அவனால இருக்க முடியும். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான கேரக்டர் ஜெனஸ். உங்களுக்கு ஜெனஸ் பிடிக்குமா? ஜெனஸ் கிட்ட உங்களுக்கு பிடிச்சது என்ன? அவர் யூஸ் பண்ற அட்டாக்லயே உங்களோட ஃபேவரட் அட்டாக் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.